துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தெய்வமே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உயிர் உள்ளவரே, உன்னதரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் கிருபையாக இந்த 3வது மாதத்தின் முதல் நாளை நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. ஒரு புதிய மாதத்தை கொடுத்தவரே, ஒரு புதிய நாளை கொடுத்தவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. கடந்த 2 மாதம் வரைக்கும் கண்மணி போல காத்தீங்களே, கிருபையா எங்களோடு கூட எங்களை நடத்தினீங்களப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த 3வது மாதத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்தீங்களே. இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, உடைய சமூகத்தில் கூடுபடியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த நல்ல நாளுக்காக, நல்ல மாதத்திற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முதல் தேதி முதற்கொண்டு முடிவு நாள் வரைக்கும் கிருபையாய் நடத்த போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூட இருக்க போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாதுகாக்க போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலப்படுத்த போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுகப்படுத்த போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்க போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கும் பதிலளிக்க போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா குறைகளை நிறைவாக்குகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நித்தமும் நடத்த போகிற ராஜாவே, பற்றாத நீரூற்றை போல வைக்க போகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனின் பலனானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கவலையும் மாற்றுகிறவரே, எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறவரே, எல்லா துக்கத்தையும் போக்குகிறவரே, எல்லா வேதனைந்து விடுதலை கொடுக்கிறவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் நிறைந்தவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு ராஜா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிற ராஜா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மார்ச் மாதத்தின் 3வது மாதத்தின் முதல் நாளில் அவருடைய சமூகத்தில், அவருடைய சன்னிதானத்தில், இந்த காலை வாக்குத்தத்த தியான ஆராதனையில அப்பா அவருடைய சமூகத்தில் சன்னிதானத்திலே நாம் கூடி வரும்படியான ஒரு மேலான மேன்மையான பாக்கியத்தை கிருபையாக தேவன் நமக்கு தந்திருக்கிற தயவுக்காய் உள்ளத்தினாண்டு நாம் சோதரம் வேண்டுவோம். சோதராம் 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 சோதரா. மாதத்தை துவக்கி கொடுத்திருக்கிற கர்த்தர் கூட இருந்து கிருபையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரே நடத்தும்படியா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இந்த மாதம் பொழுது நடத்தி செல்லும்படியா, கர்த்தர் கூட இருக்கும்படியா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இருந்து அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய கிருபையை கொண்டு பாதுகாத்து நடத்தும்படியா உள்ளத்தினாது நாம் சோதராம் வேண்டுவோம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமான களம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமான களம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி
கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், அவளை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், அவளை மறந்து காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் கூடியோட பாதத்தில் அமர்படியான ஒரு மாபெரும் ஒரு பாக்கியத்தை கிருபையாக தேவன் நமக்கு அற்புதமாய் கர்த்தர் நம் 3வது மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் எத்தனையோ கவலைகள் இருக்கும், ஹல்லேலூயா, வேதனைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், ஆமென், துக்கங்கள் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை நினைத்து, குடும்பத்தின் சூழ்நிலைகளை நினைத்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, ஹல்லேலூயா, தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாத, பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து, ஹல்லேலூயா, பலவிதமான கவலைகளோடு கூட இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஒருவேளை உன் வாழ்க்கையில பல காரியங்களை எண்ணி கவலையோடு வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆமென், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென். ஏனென்றால் ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்த தியான ஆராதனையில, இந்த டிவோஷன்ல கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவருடைய சமூகத்திலே சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒன்றுதான் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் தைரியப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும், உன்னை திடப்படுத்தும், உன்னை தைரியப்படுத்தும், உன்னை உற்சாகப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சூழ்நிலையில உன்னை சோர்வடைய பண்ணுகிற காரியங்கள் வந்தாலும், ஹல்லேலூயா, நீ ஸ்தோத்திரம் செய்வாயானால், ஹல்லேலூயா, அவருடைய கிருபையை கொண்டு, ஹல்லேலூயா, உன் சோர்வையெல்லாம் நீக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா சூறை செடி கீழே போய் படுத்துக் கொண்டு சோர்ந்து போய், போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கவலை தான் சோர்வுக்குள்ளாகும். அந்த கவலைக்கு நாம் இடம் கொடுக்கும் போதுதான் என் ஜீவனையே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்ல வைக்கும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையில் அந்த சோர்வு எத்தனைக்குள்ளாக கவலை வந்தது நிமித்தம், ஹல்லேலூயா, சோர்வுக்குள்ளானது நிமித்தம்
அவர் சொல்லுகிறார், என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, உமக்காக நான் ஓடினது போதும், ஊழியம் செய்தது போதும், உமக்காக வாழ்ந்தது போதும், இந்த உலகத்தில் நான் ஜீவித்தது போதும், பட்ட பாடுகள் போதும், பட்ட கஷ்டங்கள் போதும், ஹல்லேலூயா, நான் அனுபவித்த துன்பங்கள் போதும், என்னை எடுத்துக்கொள்ளான்னு சொல்ல வைக்க. கவலைக்கு நாம் இடம் எடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதினால ஒரு முழம் கூட்டவும் முடியாதா, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும் கவலைக்கு இடம் எடுக்க கூடாது, கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கவலை வரும்போது ஒன்று நீங்களே நானும் செய்யணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எந்த விதமான கவலையோடு இருந்தாலும் ஒன்றை இந்த காலவெளியில் நீங்களும் செய்வோமா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார், உன்னை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், உன்னை தைரியப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார், உன் சோர்வை நீக்குகிற கர்த்தர் இருக்கிறார், உன் குறைவை நிறைவாக்குற கர்த்தர் இருக்கிறார், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார், உன்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எது நடக்காது என்று நீ நினைக்கிறையோ நீ ஸ்தோத்திரம் பண்ணிப்பார், அது நடக்கும். ஆமென். எது முடியாது என்று நினைக்கிறாயோ ஸ்தோத்திரம் பண்ணிப்பார், அது முடியும். ஆமென். எது கிடைக்காது என்று நமக்கு நினைக்கிறாயோ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, அது முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நான் செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பாயானால் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, அது செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய கிருபை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவருடைய கிருபை கொண்டு எல்லா காரியத்தை நடத்த முடியும், அவருடைய கிருபை கொண்டு எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உனக்குள்ள வரும் பொழுது, உன் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, உன் தொழிலுக்குள்ள வரும்போது, நீ நினைக்கிற காரியங்களுக்குள்ள வரும்போது எல்லாம் ஜெயமாக முடியும். ஆமென். எல்லாம் நன்மையாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கவலைகள் மாறிடும், கண்ணீர்கள் துடைக்கப்படும், வேதனைகள் நீங்கி போகும், துக்கங்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. எல்லா கஷ்டங்கள் போக்கிடும். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் உன்னை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் துன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா உன்னை நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை
என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா, எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், வாழ்க்கையில சோதனை வந்த போதெல்லாம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் என்னை முழுவதுமா இந்த கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. மார்ச் மாதம் முழுவதும் உன்னை நடத்துகிற தேவன், உன்னை கைவிடாமல் உன்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரோடு கூட இருக்கிறார். எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை கைவிடாத கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காலவெளியில் இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலும் அப்பாவுடைய சன்னிதானத்தில், தகப்புடைய சன்னிதானத்தில், அவருடைய கூடாரத்தில் அமர்ந்து நம்முடைய கவலை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், நம்முடைய வேதனையிலிருந்து, ஹல்லேலூயா, எல்லா துக்கத்திலிருந்து, எல்லா விதமான பாரத்திலிருந்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலே நீக்கி அவர் கைவிடாத தேவனாயிருந்து ஒவ்வொரு நாள் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் கத்த நடந்து போற தயவுக்காக கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் தேவன் அற்புதமாய் நடத்த போற கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அருமையான கூடாரத்தில் அமர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் தேவன் நடத்த போற தயவுக்காய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தர் இந்த நாளிலே பலப்படுத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திடப்படுத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தைரியப்படுத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் கூட இருந்து ஆமென் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அவளோடு கூட சென்ற அந்த கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாதத்தை துவக்கி இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து ஹல்லேலூயா உன்னை கைவிடாத கர்த்தர் கூட இருந்து உன்னை விட்டு விலகாத கர்த்தர் கூட இருந்து நடத்த போற தயவு கைக்கரங்களை வைத்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். குடும்பத்தை நடத்துவார், தொழிலை நடத்துவார், வாழ்க்கை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கிருபையா இருந்து நடத்த போறதா கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஞான வாக்குதத்த ஆராதனையில கூடி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து உடைய கிருபை தந்து தேவன் பாதுகாத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துவார். வருடத்தை கொடுத்து 2 மாதம் அவருடைய கிருபையை கொண்டு நடத்தின தேவன் இந்த 3வது மாதத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிப்போம். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வாக்குதத்த தியான ஆராதனையில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலவெளியில இந்த 3வது மாதத்தின் முதல் நாளில் கூடி வருவதற்கு தகப்பன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த வாக்குதத்த தியான ஆராதனையிலும் இந்த மாதத்திற்குண்டாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்லுகிறதை நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய தாகத்தை தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்ல தேவனுடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரன் தாவீது எழுதின இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் துவக்கம் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று தாவீது எழுதின இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உன்னுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நதி ஒன்று
உண்டு என்பதை இந்த காலவழியில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு பேரின்ப ஒரு நதி ஒன்று இருக்கிறது. அந்த நதி எங்கே இருக்கிறது என்பதை இந்த காலவழியில் நாம் தியானிக்கவும், அந்த நதி உனக்குள்ள வரும் பொழுது, அந்த நதி உன் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, அந்த நதி உன் ஆவிக்குரிய ஜீவத்துக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய தாகத்தெல்லாம் அந்த நதி தீர்க்கக்கூடிய நதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதிக்கு ஒப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த நதி தன் உள்ளத்திலே பேரின்பத்தை கொண்டு வருகிறதை தாவீது உணர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது தன் உள்ளத்திலே உணர்ந்தார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நதி தன் உள்ளத்திலே பேரின்பத்தை கொண்டு வருகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, பேரின்பத்தை கொண்டு வருகிற இந்த நதியை தாவீது உள்ளத்திலே உணர்ந்ததைத்தான் இந்த சங்கீதத்திலே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலே இந்த நதியை நாம் உணர வேண்டும். நாம் உணர வேண்டும். தாவீது உணர்ந்தபடியினால்தான் இந்த நதி தன் உள்ளத்திலே அவர் உணர்ந்தபடியினால் இந்த நதி என் உள்ளத்திலே பேரின்பத்தை கொண்டு வருகிறது, பேரின்பத்தை கொண்டு வருகிறது என்பதை தாவீது உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நதி என்ன செய்கிறது என்று சொன்னால், முதலிலே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு புத்துணர்ச்சியை அது தருகிறதா இருக்கிறது. இரண்டாவது, அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற நதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அது என்ன செய்கிறது? இந்த நதி உள்ளத்திலே வரும் பொழுது, அந்த நதியை உன் உள்ளத்தில் உணரும் பொழுது அது புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் பேரின்பத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து ஆவியில களி கூறும்படி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லா நிலையிலும், நீ கவலைப்படுகிற நேரத்திலும், நீ வேதனைப்படுகிற நேரத்திலும், நீ துக்கப்படுகிற நேரத்திலும், நீ சஞ்சலப்படுகிற நேரத்திலும், நீ வறுமையிலும், நீ தரித்திரத்திலும், பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது இந்த நதி உனக்குள்ள வருகிறதை நீ உணரும் பொழுது உனக்கு புத்துணர்ச்சியையும் உனக்கு சந்தோஷத்தையும் எல்லா நிலையிலே உனக்கு ஒரு பேர் இன்பத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்கியத்தை தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன் உள்ளத்திலே உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவழியில என் அன்பு தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தரின் ஜனமே, உன் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளுக்குள்ளாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தொழில் ரீதியை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, அல்லேலூயா, பல சூழ்நிலையில இழந்த காரியங்களை குறித்து, என கருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த பேரின்ப நதி உன் உள்ளத்திலே நீ உணரும் பொழுது, அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, அது உனக்கு புத்துணர்ச்சியையும், அது உனக்கு சந்தோஷத்தையும், அது உனக்கு எல்லா நிலையில பேர் இன்பத்தையும்
ஆவியிலே களி கூறும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பேரின்பத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஆவியிலே களி கூறும்படி வைக்கிறது, களி கூறும்படி வைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாக்கியத்தை தாவீது வாழ்க்கையிலே காணப்பட்டதுதான் இந்த சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தால் வரும் களி கூறுதலை அவர் உணர்ந்தார். தாவீது உணர்ந்தார். தேவனுடைய அபிஷேகத்தினால வருகிற இந்த களி கூறுதலை அவர் உணர்ந்தார். ஆனால் தாவீது வாழ்க்கையில அவருக்கு அந்த நதியினுடைய பெயரோட வாழ்க்கையில தெரியாதவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த நதியுடைய பெயரை அவர் தெரியாதவராய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களை உணர்கிறோம், நிறைய காரியங்களை அறிகிறோம், நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டவர்களாய் வாழ்கிறோம். ஆனால் அந்த நதியுடைய பெயரை நம்முடைய வாழ்க்கையில அறியாதவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலும் கூட உணர்ந்தார், புத்துணர்ச்சி அடைந்தார், சந்தோஷத்தை கண்டார், ஆவியிலே களி கூர்ந்தார். எல்லா நிலையிலும் காணப்பட்டிருந்தாலும் அந்த நதியுடைய பெயரை அறியாதவராய் தாவீது காணப்பட்டார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாவீதை போல சில வேளைகளில அந்த நதியுடைய பெயரை நம்ம வாழ்க்கையில அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய காரியத்துல கர்த்தர் அந்த நதியை போன்ற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறோம். அவைகளிலே கிடைக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாம் பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில் இந்த நதியுடைய பெயரை அறியாதவர்களாக, புரிந்து கொள்ளாதவர்களாக, தெரிந்து கொள்ளாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில வாழ்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. தாவீது வாழ்க்கையில அந்த காரியம், அவருடைய வாழ்க்கையில இந்த நதியுடைய பெயரை அவருடைய வாழ்க்கையில தெரியாதவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த நதியுடைய பெயரை தெரியாதவர்களாக அநேக காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு. ஆமென். சங்கீதம் 46 சங்கீதம் 4 வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அங்க வேதம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். அல்லேலூயா. ஒரு நதி ஒன்று இருக்கிறது, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். இந்த நதி எங்க இருக்கிறது? என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நதியுடைய பெயரை தாவீது வாழ்க்கையில அறியாமல் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட இந்த நதியை அறியாதவளா, அந்த பெயரை தெரியாதவளா நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. இந்த காலவழியில அந்த நதி, ஆமென், அது என்ன செய்கிறது? நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அல்லேலூயா, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அந்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நதி ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறது, ஒரு இடத்துல வந்து தங்குகிறது, அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நதி எந்த இடத்துல சந்தோஷிப்பிக்கும்? அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த இடம் வேறு எங்கும் இல்லை. அல்லேலூயா. அந்த இடம் வேறு எங்கும் இல்லை. அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம். ஹல்லேலூயா. இந்த 3 பகுதிகளிலும் ஆவியானவர் இறங்கி நிரப்புகிற ஒரு பகுதி. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உன்னுடைய சரீரத்திலும் இறங்கி வருகிற ஒரு பகுதி
ஆவிதான். ஹல்லேலூயா. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆமென். இதற்குள்ள வரும் பொழுது அந்த அந்த நதி என்ன செய்கிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா, அந்த நதி உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது. இந்த நதி உனக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன் ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்திலும் அது வாசம் பண்ணுகிறது. அது உன்னை சந்தோஷப்படுத்துகிறது. இந்த 3 பகுதியிலும் அது இறங்கி வந்து உன்னை நிரப்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை நிரப்புகிறதா இருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெயரை அறியாமல் வாழ்ந்த தாவீது வாழ்க்கையிலே நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இந்த 3 பகுதியிலும் இறங்கி வந்து உனக்குள்ளே நிரம்பி வழிகிற, அல்லேலூயா, ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்படும் பொழுது, உனக்குள்ள அது வாசம் பண்ணும் பொழுது உன்னை சந்தோஷிப்பிக்கிறது. அல்லேலூயா. உன்னை சந்தோஷப்படுத்துகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பேரின்ப நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய நகரத்தை என கருமையான தேவ பிள்ளைகளே, அது வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. அது சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த காலவெளியில இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்திலும், அல்லேலூயா, அவர் இறங்கி வந்து உன்னை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவில் இருக்கிற தாகத்தை, உன் ஆவியில் இருக்கிற தாகத்தை, உன் சரீரம் மாம்சத்திலே வருகிற ஒரு தாகத்தையும் தீர்க்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் மரியாள் அந்த பேரின்ப நதியினாலே நிரப்பப்பட்ட போது அவள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மரியாள் இந்த பேரின்ப நதியினாலே நிரப்பப்பட்டார். அவள் நிரப்பப்பட்ட பிறகு இந்த மரியாள், அல்லேலூயா, ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள்ளே, ஆமென், களி கூறுகிறதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள்ளே களி கூறுகிறதை அவர் சொல்லுகிறார். மேலே உள்ள 46ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆவி கர்த்தருக்குள்ள களி கூறும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மரியாளுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆவி கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறது? இரட்சகரை தேவனுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறதா? களி கூறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால், சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கர்ப்பத்திலே இறங்கி ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய வாழ்க்கையிலே நினைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையிலே பெற்றபடியினால் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆவி தேவனுக்குள்ளே களி கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெள்ள ஆண்டுடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மார்ச் மாதத்தில், ஆமென்,
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு கர்த்தர் செய்ய போகிற, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் சரீரத்திலே ஹல்லேலூயா ஆமென், தேவன் செய்ய போகிற நன்மைகள், தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொண்டு ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆவி தேவனுக்குள்ள களி கூறும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய பேரின்ப நதியினால உன்னுடைய தாகத்தை கர்த்தரே தீர்ப்பார், பரிசுத்த ஆவியானவரே தீர்ப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உன் தாகத்தை ஒருவரும் தீர்க்க முடியாது. உன் ஆவியிலோ உன் ஆத்துமாவிலோ உன் சரீரத்தில் இருக்கிற தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் யார் என்று சொன்னால் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உன் தாகத்தை தீர்க்கிறவர், உன் ஆத்துமா தாகத்தை தீர்க்கிறவர், உன் ஆவியின் தாகத்தை தீர்க்கிறவர், உன் சரீரத்தின் தாகத்தை தீர்க்கிறவர். இந்த மூன்று பகுதியிலும் இறங்கி வரக்கூடியவர், இறங்கி வந்து கிரியை நடப்பிக்க கூடியவர், உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கக்கூடியவர், உனக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. உன்னை களி கூறும்படி வைக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் யார் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியத்துக்குள்ளாக மரியாள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா 10:21 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட ஆவியிலே களி கூர்ந்தார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்தையே இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள் 10:21. அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவும் ஆவியிலே களி கூர்ந்ததை இந்த வசனத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவும் கூட ஆவியிலே களி கூர்ந்தார். பாலகருக்கு நீர் வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையோ நம்முடைய தேவன் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகினாலே இயேசுவும் கூட ஆவியிலே களி கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த களி கூறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆவியிலே களி கூர்ந்தபடினால் அவர் இந்த அனுபவத்தையே அவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் சொல்லுகிறதை யோவான் 7:38 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 7:38 வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுமா. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என கருமையான தேவ பிள்ளைகளே, என்னிடத்தில் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுமா. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை நீ விசுவாசிக்கும் போது, ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்துவை நீ நம்பும் பொழுது உன் உள்ளத்திலிருந்து எப்பொழுதோ ஹல்லேலூயா ஜீவ தண்ணீருள்ள
நதிகள் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உன் உள்ளத்திலிருந்து ஓடும்போது, அல்லேலூயா, ஒன்றை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நம்பி விசுவாசித்து, ஆமென், அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால நீங்கள் உங்களுடைய உன் வாழ்க்கையில ஒருவேளை மன கஷ்டத்திலும், ஆமென், மன வேதனையிலும் இருக்கும்போது ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் மென்மையாய், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டுடைய சமூகத்தில் அமரணும். உன்னுடைய மனதிலே கஷ்டங்கள் வரும் பொழுது, உன்னுடைய மனதிலே வேதனைகள் வரும் பொழுது ஒன்றை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மன கஷ்டத்திலும் மன வேதனையிலும் நீ இருக்கும் பொழுது, இந்த கஷ்டத்திலே, இந்த மன வேதனையிலே, ஆமென், அல்லேலூயா, இவைகளிலிருந்து ஒருவராலும் உன்னை விடுவிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யணும் என்றால் மென்மையாக, அல்லேலூயா, ஆண்டுடைய சமூகத்தில் அமைதலோடு கூட நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷையிலே நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். மென்மையான நிலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியிலே களி கூர்ந்து அந்நிய பாஷையில நாம் பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, அப்படி நாம் செய்யும் போது உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற எத்தனை விதமான கலக்கங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் அது மறைந்து போகும். அல்லேலூயா, அது மறைந்து போகும். என கருமையான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட கவலை, எப்படிப்பட்ட வேதனைகள், கலக்கங்கள், துன்பங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில இருந்தாலும் அது மறைந்து போக வேண்டுமானால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து மென்மையான நிலையில, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து தேவனை உயர்த்தி ஆவியிலே நிறைந்து, அல்லேலூயா, அந்நிய பாஷையில நீங்கள் காணப்படுவீர்களானால், அல்லேலூயா, உடைய கலக்கங்கள், கவலைகள், உடைய வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆமென், அல்லேலூயா, எல்லாம் மறைந்து போகும். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பேரின்ப நதியினாலே உன் தாகத்தெல்லாம் தீர்த்திடுவார். அல்லேலூயா. உன் கவலையெல்லாம் போக்கிடுவார், உன் வேதனையெல்லாம் போக்கிடுவார். அது எல்லாவற்றையும் மறைந்து போகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் மறைந்து போகும்படி செய்வார். நீ எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ, நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ, நீ கலக்கம் அடைந்து கொண்டிருந்தாயோ, அல்லேலூயா, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ, நீ துன்பப்பட்டு கொண்டிருந்தாயோ, அது எல்லாம் மறைந்து போகணும்னா ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளணும். அவருடைய சமூகத்துல அமரணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அமரணும். இந்த கனட வாழ்க்கையில ஒரு கேள்வி, எப்படியா இந்த கவலையை வச்சுக்கிட்டு, எப்படியா இந்த வேதனையை வச்சுக்கிட்டு, எப்படியா இந்த துக்கத்தை வச்சுட்டு, எப்படியா இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர முடியும் என்கிற ஒரு கேள்வி அநேக வாழ்க்கையில எழும்புகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்தால்தான் அதெல்லாம் மறைந்து போகும். அல்லேலூயா. ஆமென். அமராமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது காலம் வரைக்கும், இயேசு வருகை வரைக்கும்,
உனக்கும் எனக்கும் ஜீவன் இருக்கும் வரைக்கும் அந்த கவலைக்கு ஒரு முடிவு வராது, அந்த கலக்கத்திற்கு ஒரு முடிவு வராது, அந்த துன்பத்திற்கு ஒரு முடிவு வராது, அந்த துயரத்திற்கு ஒரு முடிவு வராது. காலம் முழுவதும் அது உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அது மறைந்து போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம், அப்பாவுடைய சமூகத்தில் அமரணும். ஆமென். தகப்பனுடைய சன்னிதானத்தில் அமரணும். அவருடைய சன்னிதானத்தில் நீ அமர்ந்து, அவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்து, நீ மௌனமாய் இருந்து, நீ மென்மையான நிலையில நீ கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாயானால் பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா பேரின்ப நதியினால உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உன் தாகத்தெல்லாம் தீர்த்திடுவார். ஆமென். உன் ஆவியில் இருக்கிற தாகத்தை, உன் ஆத்துமாவில் இருக்கிற தாகத்தை, உன் சரீரத்தில் இருக்கிற தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்பிலானால், பரியாச உதடுகளினாலே அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் என்று இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் பேசுவார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல். இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதான இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவனோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். கேட்க மாட்டோம் என்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரியாச உதடுகளினால் அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற தன்னை பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுவே ஆறுதல் என்று அவளோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியாகிய நதியினால் பரலோக தெய்வீக சந்தோஷத்தை சமாதானத்தையோ அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் பெறுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால், ஆமென், பரியாச உதடுகளினால் அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோடு பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா. இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதான ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆமென். அவருடைய சமூகத்தில் நீ அமரும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, தேவ சமூகத்தில் நீ அமரும் போது உனக்கு ஒரு இளைப்பாறுதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க, ஒரு ஆறுதலை ஆண்டவர் கொடுக்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியாகிய நதியினால பரலோக தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெறும்படி கர்த்தர் இந்த மாதத்திலே உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆகினால்தான் இந்த நதி எங்கே இருக்கிறது என்று சொல்லி இந்த காலவெளியில் நாம் அறிந்து கொண்டோம். அது உனக்குள்ளே இருக்கிறது, உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. ஆமென். உன்னுடைய ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. அது மூன்றும் ஆமென் இந்த
அந்த பரிசுத்த ஆவியான 3 பகுதிகளிலும் அவர் நிரம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உனக்கு சமாதானத்தை கொடுக்க, உனக்கு வேண்டிய இளைப்பாறுதலை கொடுக்க, உனக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்க, உனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து அவருக்குள்ள நீ களி கூர்ந்து வாழ கர்த்தர் இந்த காலவெளியில இந்த வாக்குத்தத்த வார்த்தையினாலே ஆண்டவர் உங்களுக்கு தந்து எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உன்னை சந்தோஷிப்பிக்கிறது. ஒரு நதி ஒன்று உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நதி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது உனக்குள்ளே வந்து உன்னை சந்தோஷப்படுத்தும், உன்னை சமாதானப்படுத்தும், உன்னை களி கூறும்படி வைக்கும், உனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்த ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. உமது பேரின்ப நதியினால் ஆமென் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஒரு தாகத்தெல்லாம் கர்த்தர் தீர்ப்பார். ஆமென். இந்த தாகத்தெல்லாம் கர்த்தர் தீர்ப்பார். இந்த பாக்கியத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஞான பிள்ளை ஜாய் லிசியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, உன்னதமான தெய்வம் பிள்ளையை சந்தோஷப்படுத்தும்படியா, பலப்படுத்தும்படியா, அவருடைய கிருபையை கொண்டு பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான என் சகோதரன் ஜெய்கின் வெற்றி இளவரசன் இன்றைக்கு இறந்து 1 வருடத்துக்குண்டான ஒரு நாள். அருமையான சகோதரன் இந்த பூமியை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, நம்முடைய குடியிருப்போ பரலோகம் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனால் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டிலே ஒரு மேன்மையான பாக்கியத்துக்குரிய இடத்திலே இளைப்பாறுவதற்கு சகோதரனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாக குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. 58 வயதிலே குறுகின ஒரு வயதுக்குள்ளாக தன் ஓட்டத்தை முடித்து நித்திய வீட்டிலே ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறார். அது மனைவியும் அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து அவள் கொண்டான ஆறுதலின் தேறுதலையும் கொடுத்து அவளை தைரியப்படுத்தி கர்த்தர் வழி நடத்தும்படியாக அவளுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் கொடுத்து தேற்றி வழிநடத்தும்படியாக கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையெல்லாம் கொடுத்து பலன் சுகமாரித்து கொடுத்து ஒரு சமூகத்திலே சன்னிதானத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நம் தந்தை கிருபைகளுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தும்படியா, தொழில் ரீதியிலே தம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியா, படிக்கிற காரியங்களே பிள்ளைகளை நடத்தும்படியா, குடும்பத்தின் தேவைகளிலே நடத்தும்படியா, குறைபட்டு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவாக்குற கர்த்தர் இறங்கி வந்து நடத்தும்படியா, சரீரத்துக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து
தீர்க்காய கொடுத்து சுகமான ஒரு வாழ்வை ஒவ்வொருக்கும் கொடுத்து அற்புதமா அதிசயமாய் கர்த்தர் நடத்தும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் பொழுது நடக்கிற எல்லா ஜெபங்கள் கூட்டங்கள், இந்த மாதம் பொழுது நடக்கிற எல்லா ஜெபங்கள் கூட்டங்கள் கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாராகிலும் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளாகி எங்களை உதார்த்தி ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இலவசமாய் கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தமான மன்னாவனை ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பழகும் சந்திக்கிற தேவன் ஆண்டவரப்பா கடந்த நாளெல்லாம் காத்து வந்தீரையா. புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவரை பழங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஐயா. கிருபையும் நன்மையும் எங்களுக்கு தொடர நீங்க உதவி செய்ய முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கிருபை இறங்க முடியாது. செபிக்கிறோம் கர்த்தா. நன்றி கர்த்தா. சரி ஆண்டவருக்கு எழுந்து போய் கர்த்தாவை மனவேதனைகளோடு இருக்கிறோம் ராஜா. வேதனைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரை அருமையான தம்பி எழுந்து கர்த்தாவே மகன் ஆண்டவரப்பா இதை பாருங்கள் ஆண்டவரப்பா. முடித்து நீங்க ஆசீர்வதிக்கிறாண்டா. பிள்ளையும் மணியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாம் சந்திங்கப்பா. உனக்கு நன்றி நன்றி கர்த்தா. வாழ்கிறது சகோதரர் சகோதரி ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறேன் கர்த்தா. யார்கள் கொடுக்கிற தேவன் ஆண்டவரப்பா. நாங்கள் யாருக்கு சொல்ல முடியலாச்சா. நீங்க ஆட்சி தேர்த்தி ஆண்டவரை அப்பா அப்பாவுக்கு நன்றி கர்த்தா. சர்வதேச இடத்துல நீங்க இருக்க முடியாது. அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரப்பா உலக பிரகாரமான ஒழுங்கல்ல வயசாண்டவரப்பா மகனும் எடுக்கிற ஆண்டவரப்பா. நாளை கடந்து வந்தாரப்பா. பாரு மகன் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் அப்பா ஏற்றுக்கொண்ட நன்றி நன்றி ஆண்டவரே. ஆராதனை கூட ஆசீர்வதிக்க முடியாது. வார்த்தை கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீ ஆசீர்வதிங்க. வர பள்ளிகள் கர்த்தாவே வார்த்தையை கேட்ட ஆண்டவர் மனமாற உதவி செய்யலாம். கிருபையாய் காத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் கொடுக்கிற நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதும் உடைய மண்ணால் நாங்கள் புசித்து இருக்கிறோம் ஆண்டவரை. மனமகிழ்ச்சியா இருக்க நீங்க உதவி செய்யும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். யாவரின் கரம் பிடித்து நடத்து இதை சபை பிள்ளைகளை கூட நடத்தி முடிக்கிறாங்க. ஆசீர்வதிக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மரணம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.